ஏட்ட மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஏட்ட மீன்ல பார்த்தீங்கன்னா, நல்ல நெறைய முட்டை இருந்துச்சுன்னு சொல்லி கடைக்காரங்க குடுத்துருந்தாங்க. ஆனா, இந்த முட்டைய பொறுத்தவரைக்கும் நம்ம தனியா பொரிச்சோம் அப்படின்னா, பட்டு பட்டுன்னு மேல தெறிக்குங்க. அதனால அது முங்குற நல்லா கழுவிட்டு அது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து வடிக்கலாம் வேண்டாம். அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு, ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா, தண்ணி நல்லா வத்தி வரும்போது, நம்ம அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த மீனோட கவுள் வாடை இருக்காது. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு கொஞ்சம் அந்த தண்ணி வந்து வத்தட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வத்திருச்சு. லைட்டாக ஈரப்பதம் மட்டும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இது வந்து நல்ல முட்டை வறுவல் மாதிரியும் இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சத்தும் கூடுதல். இப்போ அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நறுக்கி வச்ச பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். என்னோட ஹெல்த்துக்கு என்னாச்சு அப்படிங்கிறத ஒரு ஃபுல் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேங்க. லாங் வீடியோவில் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி முட்டை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம் நம்ம. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா ஒன்று போல் வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஒன்று போல் வதங்கி வந்துடும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்களோட இஷ்டம்தாங்க. மிளகா வேறு நம்ம சேர்த்துருக்குறோம். காரம் வந்து மீடியமாக தான் இருக்கும். நல்லா மசாலாவை வறுத்து விட்டுட்டு அந்த ஈரப்பதமாக இருக்கிற மீன் முட்டையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஈரப்பதத்தோடு இருக்கும்போது மசாலா ராஸ்மெல்லில் போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே பரட்டி விடணுங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பரட்டும் போது நல்லா உதிரி உதிரியாக இந்த மீன் முட்டை வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் மீன் முட்டை கிடச்சதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். 15 நிமிஷம் கழித்து பொடியாக நறுக்குனா மல்லித்தழையை தூவி நல்லா ஒரு கிளறி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ரசம் சாதத்தோடு வச்சு பக்கத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.